ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முகத்தில் ஃபேஸோட அழகே கெடுப்பதற்காகவே வருவது தான் எண்ணெய் வழிவது. அப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் அதுக்குள்ளே லிட்டராக நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வழியும். மேக்கப் எல்லாம் போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இந்த எண்ணெய் வடியும் பிரச்சனைக்கு தீர ரொம்ப சிம்பிளான ரெமெடி இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நட்சத்திரம் போல் ஜொதிக்கும். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால் கண்ட ஆயில் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸை சரி பண்ணுறோன்ற பேரில் அதிக அளவு நம்ம கெடுக்கிறோம். முகத்தில் எண்ணெய் வழியும் பிரச்சனைக்கு முதல் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை ஃபேஸில் வைக்கக்கூடாது. அடிக்கடி கையை ஃபேஸ்க்கு கொண்டு போகக்கூடாது. கைகளில் இருக்க அழுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசையோட சேரும் பொழுது முகத்தில் தேவையற்ற பருக்கள்லாம் உருவாகிரும். முகத்தோட அழகு மேலும் அதிகமாக பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அடிக்கடி நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் ஸ்கின்னுக்கு ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அடிக்கடி ஹாட் வாட்டர் போட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நார்மல் வாட்டர் போட்டே உங்கள் ஃபேஸை அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டவலை வச்சு துடைக்கும் போது அழுத்தி துடைக்கக்கூடாது, ஒத்தி எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அழுத்தி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அழுத்தி துடைக்கும் போது உங்கள் ஃபேஸ் அப்போது பிரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டல்லாயிரும். இதே ஒத்தி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த டைமில் டல்லாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் போக உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் நீங்களே ஃபீல் பண்ணணும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபேஸ் பேக் நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் நல்லா எண்ணெய் வடிகிறதெல்லாம் கம்மியாகிட்டு நல்லா க்ளோவாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காவையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ண தக்காளியை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்காவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதோட தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க சீக்கிரமாக எண்ணெய் வடியது நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஃபேஸ் சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த பேக் கூட நீங்கள் அடிக்கடி இன்னொரு பேக் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கடலை மாவை உங்கள் ஃபேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஆயில் கண்ட்ரோல் ஆகும்.